ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க போன வாரம் பாடவே கிடையாது. பட் இந்த வாரம் இவங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சில பர்சன் இவங்களுக்கு இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் டவுனா தான் இருக்குன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீசன் 5 இது சீனியர்கான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி பேஸ் ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாயிண்ட் அவுட் படி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் உள்ள மெயினாவே இருக்காங்க. அதுல பவித்ரா, சபேஷன், இனியா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில சபேஷனுடைய ஃபேன் பேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் இவர் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கல. பட் இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. இவருக்கு இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்ற விஷயத்த அந்த ப்ரோமோல ஹைலைட்டா போடும்போது நமக்கு மோஸ்ட்லி கிளியரா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பட் பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் போன வாரம் கொடுக்கவே கிடையாது. ஒரு சில ரீசன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு சில ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம ஈவெண்ட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட் டைம் அவங்களோட எஸ்பிபி சார் அவங்களை வந்து பாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று இதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் கிஃப்ட் கிடைச்சிருக்கு. விஜய் பிரகாஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைரக்டா 50,000 வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதனா வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஹைப் வந்து கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அவங்களுக்கு நிறைய வந்து உதவியும், அது மட்டும் இல்லாம அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் நல்ல ஒரு கமெண்ட்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னாலும் சபேஷனோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டா 2-3 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க கிடையாது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலையா இல்ல இவரை சைட் பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்து ஹைப் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் இதை சொல்றேன். உங்களோட கருத்து என்ன? நீங்க பார்த்துருக்க உங்களுடைய ஃபேன்ஸ். ஸோ கண்டிப்பா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் எனக்கு இவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.